ஹாய். உங்க பசங்களுக்கு கடையில ஸ்நாக்ஸ் வாங்கி குடுத்து ரொம்ப போர் அடிக்குதா? உங்க கையால ஏதாவது செஞ்சு குடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? ஆனா என்ன செஞ்சு தர்றது அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. கவலையே படாதீங்க. ஆம், பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைய பிஸ்கட் அப்படின்னா பிடிக்காது அப்படின்னு சொல்ற ஆளே கிடையாது. பெரியவங்க யாராவது வீட்டுக்கு வந்தாலும் சரி, இல்ல பசங்க ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்ற ஸ்நாக்ஸா இருந்தாலும் சரி, நம்மளே போர் அடிக்குது அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட்டு நம்ம கை போறது பார்த்தீங்கன்னா, அந்த பிஸ்கெட்டு தான். நெறையா கிட்ஸ்க்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறத விட வீட்டில் நம்ம கையால் செஞ்சு கொடுக்குற ஸ்நாக்ஸை ரொம்பவே பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்குமே அதுதான் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். சரி வாங்க பிஸ்கட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் நான் பட்டர் எடுத்து வச்சுக்கிறேன் 95 கிராம். அப்புறம் பவுடர் சுகர் 45 கிராம். அதுக்கப்புறம் மைதா 130 கிராம். வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன். கஸ்டர்ட் பவுடர் 2 ஸ்பூன். சால்ட் 1/2 ஸ்பூன். அவ்வளோதான். இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு பட்டரை நல்லா கையில் அடித்து கொடுத்துக்கிறோம். இந்த மாதிரி விஸ்க் வச்சு. பட்ரு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து டேரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரிட்ஜிலேருந்து 1/2 hour நம்ம செய்கிறதுக்கு முன்னாடியே ரூம் டெம்பரேச்சரில் வச்சு ரூம் டெம்பரேச்சருக்காக மாறினதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். அதோட கலர் சேஞ்ச் ஆகணும். அடுத்து கொஞ்சமாக நான் சுகரை ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஒரு பேல் எல்லோ கலரில் மாறினதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸு, சால்ட்டு ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலே பார்த்தீங்கன்னா நான் மைதா ஜலிச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு. ஆல்ரெடி ஒரு டைம் நான் ஜலிச்சு வச்சுருந்தேன். இதில் டேரெக்டாக நான் 2வது டைம் ஜலிச்சு போட்டுக்கிறேன். இது ஒரு டோ மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் தனியாக ஒரு ட்ரேயில் இந்த மாதிரி கையிலே தட்டி கொடுத்துட்டு நான் வாட்டர் பாட்டிலோட மூடி எடுத்திருக்கேன். இது ரவுண்டாக இருக்கனால எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருந்தது. இது நான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எது வேணுமோ, நீங்கள் என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் எனக்கு 4 ரவுண்டு கிடச்சிது. இந்த பிஸ்கட் எடுத்து நான் தனியாக வச்சுக்கிறேன். நல்லா இருக்குல்ல? அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற மாவையும் நம்ம அதே மாதிரி பண்ணிவிட்டு இதை நான் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு ட்ரேயில் ஆயில் தடவி நான் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். அதில் இது எல்லாமே 1 by 1 நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். இந்த ரவுண்டுக்கு நான் ஃபோக் வச்சு பார்த்தீங்கன்னா டிசைன் கொடுத்துக்கிறேன். சும்மா லைட்டாக மட்டும் வச்சு ப்ரெஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஸ்கொயருக்கு பார்த்தீங்கன்னா நான் ப்ளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டுக்கிட்டேன். இப்போது 180 டிகிரியில் 10 மினிட்ஸ்க்கு ஃப்ரீ ஹீட் பண்ண அவனில் இதை நான் 50லேருந்து 20 மினிட்ஸ் டைம் செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒன்றுக்கு 2 தடவை டைம் செக் பண்ணிவிட்டு அதை நம்ம ஃபுல்லாகவே பார்த்துக்கணும். என்ன டெம்பரேச்சரில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இப்போ பேக் ஆகிடுச்சு. இது பேக் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். வேகாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் எடுத்துகிட்டு நம்ம பிஸ்கட்டோட அடியில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கும். அப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இது ரூம் டெம்பரேச்சரில் வச்சு இதோட ஃபுல்லாக நான் கூல் டவுன் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் இது போட்டு காமிக்கிறேன். இதோட சத்தம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டொப்புன்னு ஒரு சவுண்ட் கிடைக்குதா? இப்போ இது நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இது கிரிப்ஸியாக இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். பிஸ்கட் எடுத்து இப்படி உடச்சி பார்த்தோம் அப்படின்னா நுறுக்குன்னு ஒரு மாதிரி சவுண்டு வரும். ஸ்ட்ரக்சர் ஓகே. அடுத்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உண்மையாலுமே இதோட டேஸ்ட்டு சூப்பர் அல்டிமேட்டாக இருக்குது. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையாலுமே கிட்ஸுக்கும் பிடிக்கும். உங்களுக்கு இந்த பிஸ்கட் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.